இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருங்க ஒரே ஒரு நிமிஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தான். திரும்பவும் அதே இடத்துல வந்தாச்சு. சேவிங் பாயிண்ட்டு நம்ம சேவ் பண்ண மறந்துட்டோம். ஸோ சேவும் பண்ணியாச்சு. இனிமேல் நம்மளுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தான் போகிறோம். டப்பு டப்புன்னு போகணும். இந்த கேமை இதோடி சாப்டரோடி முடிச்சிடணும். அடுத்த சாப்டரில் அடுத்த பார்க்கணும். ஸோ மறக்காமல் இப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஐயோ, கார் வேறு ஸ்கிட் அடிக்கி. நீ சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கார் அப்படியே போட்டு இப்போ டப்பு டப்புன்னு கதவு திறந்துட்டு, ஐயோ என்னங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலே சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரீச்சிங் பாயிண்ட்டே எடுத்தாச்சு. இங்கே தானே இங்கே ஏதோ வாண்டட் பிக்சர் இருக்குது. இதானே அவன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளாடியாக இருக்குது. இல்லை இங்கே தான் இதுலேயே இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது ஒன்று எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். இருங்க, ரூட் மேப் போடேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஸ்மால் பண்ணிக்கணும். இப்போ தான் அது கிளியராக தெரியும் எங்கே இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கேமை ப்ளே ஸ்டோர்லேயே விளையாடிக்கலாம். கரெக்டாக எங்கே போச்சு, எங்கெங்க போச்சு, மேப்பை காணல. எங்கே இருக்கு இதோ இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு டப்புன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்னால் யாருன்னு அவனுக்கு காணிக்கணும். ஸோ இன்றைக்கி விரட்டி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயோ இந்த மாதிரி எதாவது பேசும்போது தான் இந்த மாதிரி தடங்கள்லாம் வருது. ஸோ மறக்காமல் இந்த லெஜண்ட் கேமரை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னதுங்க, இதான் ஆஃபீஸு. ஓகே, ரீச்சிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டு இருக்கு கதவு. எங்கங்க இங்கே இருக்கு. ஓகே, ரெண்டாவது எடுத்தாச்சு. அடுத்தது த லாஸ்ட் ஒன் இஸ் எங்கே இருக்குது தெரியுமா? ரூட் மேப் போடுறேன். கொஞ்சம் ஸ்மால் ஆக்குனா தான் அது கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. இதான் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ள வழியை நம்ம கரெக்டாக லொக்கேஷன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் கரெக்டாக போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ என்னங்க இது, ஒரு மனுஷனை கொண்டுட்டோம், அப்போ ரெண்டாவது மனுஷனையும் ஐயோ பைசாவை போச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா செம வேகத்தில் நம்ம அங்கே போக போகிறோம். டயர்லாம் கலந்து விழுது. இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த ஏதோ சொன்னோம்ல அந்த இடத்துக்கு போகணும். ஐயோ என்னங்க இது, கண்ட இடத்துல மரத்தை கொண்டு நட்டுருவானு, ஏதோ சமூக சேவை செய்கிற மாதிரி. என்னங்க இது வீடியோ. ஓகே, கெத்து போட்டாச்சு. இதோடி போக முடியுமா? ஐயோ பள்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா கெத்து சரியான வேகத்தில் போயிட்டுருக்கோம். முதல்ல பஸ்ஸை தோக்கடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? வந்துடுச்சு. ஏதாவது பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஏதாவது வரும். ஓப்பன் கண்ணம் ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஓடி போகணும். என்னங்க இந்த காரு சரியில்லை கேட்டிங்களா? என்னால் முடியலை இந்த காரை ஓட்டுறதுக்கு. சுத்தமாக டேனே ஆக மாட்டேங்குது. இப்போ தான் ஏதோ லக்கில் டேன் ஆகுது.
பாலே. இப்போ பார்த்தீங்கன்னா காரை இங்கே விட்டுட்டு புது காரில் போகிறோம். ஏன்னா காரு சரியில்லை, இந்த காரை எடுக்கலாம். நல்ல காராட்டு இந்த பர்பிள் எடுப்போம். ஜம்முன்னு இருக்குது, கலரே கொஞ்சம் டெரராட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் ஃபேக்ட்ரி இல்லைங்க இது. அச்சோ, இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது. ஐயையோ, மாறிட்டோன்னு நினைக்கிறேன். வழி மாறிட்டோமா? ஓ ஷிட், இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழி மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி இதுங்க, வழி மாறி போச்சு. சிட். இது வந்து நம்ம அடுத்த தடவை வரும்போது நம்ம ஃப்ளைட்டில் பறக்கலாம். இப்போ வந்து அதுக்கெலாம் டைமே இல்லை. எங்கெங்க வழி போச்சு? அந்த பக்கம் போகணுமா? என்னங்க இது, வழியை மறந்துட்டேன். வழி மாறிட்டு. ஓகே, இப்போ நம்ம ரோட்டோடி வந்தோம். ஓகே, வழி மாறல. எல்லாம் நம்மளுடைய புண்ணியம்தான். இப்போ ஜெட்டு வேகத்தில் போய் தான் அந்த இடத்த ரீச் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஐயோ, அச்சோ அச்சோ அச்சோ. தம்பி காரில் இப்படி பண்ண. அம்மாடி, லக் இருக்கே. செம்ம வேகங்க. இதனால தான் இந்த கார் எடுத்தேன். இப்போ ஆடாடாடா, இதான் ஃபேக்ட்ரியா? இப்போ தான் இதுக்கு தடவை வரேன். இங்கே அது இருக்கா பார்ப்போம். எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆடாடாடாடா, ஃபேக்ட்ரிங்க. தடவை ஃபேக்ட்ரி வந்திருக்கேன். இப்போ வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கதவு திறக்க முடியல. இந்த கதவு திறக்க முடியல. இது திறக்கவே முடியல. என்னங்க? திறக்க முடியலங்க. இப்போ கார் எடுத்துக்கிட்டு அடுத்த பக்கத்தில் போகணும். என்னங்க இது? ஷிட், என்ன இளவு இது? ஒரே நாய்ஸ், பொல்யூஷனை தாங்க முடியலங்க. சரி, ஓவராக சீன் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஏங்க வழியும் வாசலும் காணலை. கோட் படத்தில் விஜய் சொன்ன மாதிரி காந்தியை போடுங்க. கெத்து. விஜய்ன்னு சொன்னோட தான் இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நம்ம அண்ணனுக்கு முதல்ல என்ன சொல்ல வந்தேன், மறந்துட்டே இருக்குங்க. நம்ம அண்ணன் ஃபேன்ஸ் எல்லோரும் ஒரு எல்லோ கலர் ஹார்ட் போட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். எல்லோ கூட வேண்டாம், ரெட் போட்டாலும் ஓகே தான். விஜய் பிடிக்கிறவங்க எல்லோரும் கமெண்டில் ரெட் கலர் ஹார்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ பேருக்கு விஜயை பிடிக்கும்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதில் விஜய் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த தடவை அது பேர் என்ன, டிவிகேயா? டிவிகே, அதான். கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் எனக்கு தெரிஞ்சு. டேய், என்கிட்டயா? ஒன்றுமே பண்ண முடியல. ஜெட்டு வேகத்தில் போகிறோம்.
ஹலோ லே, நீ போன வேலை லே. லே நீ போன வை. ஹலோ லே. ஹலோ லே. பெருவி ஹலோ சொல்லுல. மேடம் வந்தாச்சுன்னா இருக்க மாதிரி நின்னுட்டு இருக்க. லே நான் உன்னை என்னதான் அங்கன லே, அந்த பாலையாவது எடுத்து அழகாட்டு விளையாடி இருக்கலாம். எனது இல்ல, நான் அன்னை வந்திருந்தோம்ல, அப்ப பாலை வச்சு விளையாடி இருக்காம. லே நீ என்னல, நீ பேசாம சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க. இன்னைக்கா நாளைக்கா? என்னத்தெல்லாம் சொல்ல, நாளைக்கு நான் எதுக்கு வரணும்?